ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கொல்லிக்கு போகிறோம். கொல்லிக்கு போயிட்டு வெண்டைக்காயெல்லாம் எப்படி இருக்குது, மல்லாட்டை போட்டிருந்தாங்க, மல்லாட்டை எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். பாய். இங்கே பாருங்கள், சேடை ஓட்டி இருக்குது நாற்று விடுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் நாற்று விடுறதுக்கு சேடை ஓட்டி வச்சுருக்கோம். இங்கே தான் நாற்று விடுவாங்க. அப்படி போய்க்கினே இருக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. மாடெல்லாம் சாணி போட்டு எங்களுக்கு எருவா கொடுக்குது. மாடு பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. Come on, baby. Come on. Aduh. அந்த பூண்டு எடுக்கவே முடியாது. விளையாட மாட்டேங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிணறு. இங்கே சுற்றி இருக்கிற கொல்லிங்களுக்கெல்லாம் தண்ணி இதுலேருந்து தான் போகும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் நாங்கள் காய் விளையாடுவோம். கல்லாங்காய் உங்களுக்கு தெரியுமா? ஆனுவல் டே முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எல்லாம் உட்காந்துன்னு இப்படி காய் விளையாடுவோம். உங்களுக்கு விளையாட தெரியுமா? இங்கே வந்து இப்படி தான் குதிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுமா? இதுதான் பேட்ரிக் ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் தான் என்னுடைய 3 பொண்ணுங்க இங்கே தான் படித்தாங்க. இப்போ தான் வந்து வேறு ஸ்கூலில் சென்ட் மேரிஸில் படிக்கிறாங்க. 11th 12th இங்கே தான் படித்தாங்க ஸ்டார்டிங்கில். ஸ்கூல் எப்படி சூப்பராக இருக்கா? வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா கடலக்காய் போட்டு வச்சுருக்கோம். கடலக்காய் பார்த்தீங்களா? இப்போ இதில் கடலக்காய் வச்சுருக்கோம். ஒரே ஒரு செடி உங்களுக்காக புள்ளி காமிக்கவா? இல்லைங்க நல்லா தூக்க போகிறாங்களா? இங்கே பாருங்க, இதுதான் கடலக்காய் முத்திருச்சு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்து இது வந்து அறுவடை பண்ணிடலாம். மல்லாட்டை பிடுங்கி மல்லாட்டை இப்படி ஒன்று அஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கெல்லாம் கடலக்காய் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க. வாங்க போகலாம். ஜுரம் அடிச்சுன்னு 3 மாதம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெண்டை போட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் உடைக்கிற கண்டிஷனில் இருக்கா. இது நாளைக்கு தான் உடைக்கணும். 1 விட்டு 1 நாள் தான் உடைக்கணும்.
இப்போ இது வந்து ரேட்டு கம்மியாக போயின்னு இருக்குது. ஒரு 3 நாள் முன்னாடிலாம் 25 ரூபா போயிட்டு இருந்துச்சு. இப்போ 10 ரூபா தான் போகுது. இது இந்த மாதிரி போச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நஷ்டத்தில் தான் வரும். ஒரு கிலோ விரையே 6000 ரூபாய் விற்கிது. இந்த மாதிரி வாங்கி போட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் பாருங்கள். நல்லா காய் வச்சுருக்குது. ஆனால் இப்போதைக்கு ரேட்டு போகலை. அப்போ எங்களுக்கு நஷ்டம் தானே வரும். நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு எங்களுக்கு உண்டான பலனே இல்லாமல் போகுது. அது ரேட்டு ஏறினா பரவாயில்ல பாருங்கள். எல்லாருமே உழைச்சா தானே இந்த மாதிரிலாம் காய் எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா? அப்படி வெண்டைக்கொல்லி எடுத்துக்கோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இது வெண்டை போட்டிருக்கு. வெண்டை போட்டு ஒரு 20 நாள் கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் ஆனால் தான் இதில் வந்து நம்ம காய் உடைக்க முடியும் பாருங்கள். இப்போ இது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்ட்டு. இப்போ தான் பூ வைக்க போகுது. பூ வச்சதுன்னா உடனே காய் வைக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது இப்போ தான் போட்டது. இப்போ அது அறுவடை ஆகிறப்ப இது கண்டினியூ ஆகிடும். இதுலேருந்து காய் உடைக்கிறதுக்கு கண்டினியூ ஆகிடும். வாங்க அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கத்திரி செடி. கத்திரிக்காய் இப்போ தான் 1-2 வைக்குது. பூ நிறையா வச்சுருக்கு பாருங்கள். சங்கு நிறையா வச்சுருக்குது. இதுக்கப்புறமா தான் இது காய் வைக்கும். நல்லா இருக்கா? விவசாயம் பண்ணுறதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டம். அதை செய்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு நாட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் எண்ணெய்க்காலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நாட்டு கத்திரிக்காய் ஒரு குழந்தைய எப்படி நம்ம 10 மாதம் சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் ஒரு விவசாயமும். அதை குழந்த மாதிரி வச்சு பாதுகாத்து அதை பார்த்து இது பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தில் நம்மளால் முன்னேற முடியும். இல்லைன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கவே கிடைக்காது. போகலாம். வாழை மரம் வச்சு இப்போ இந்த கொல்லிக்கு போகிற தண்ணியெல்லாம் வந்து இந்த வாழை மரத்தில் போயிட்டு இங்கே பாருங்கள் வாழைக்குலை தள்ளி இருக்குது. வாழைக்காலாம் வாழைப்பழம், அது வாழைக்காய் கிடையாது. தென்னை மரம், இங்கே பாருங்கள் மாமரம் எல்லாமே இருக்குது. இங்கெல்லாம் வந்து உட்காந்தாலே இயற்கையான காற்று கிடைக்கும். சூப்பராக இருக்கும். படுத்தாலே சூப்பராக தூக்கம் வரும். அவ்வளோ நல்ல இடம் இது. அப்படியே வாங்க மேலே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏரி. தண்ணியெல்லாம் இங்கே தான் வந்து நிற்கும். இது வேறு மோட்டில் ஏறினோடனே எனக்கு மூச்சை விட முடியல. கொல்லிக்கு பக்கத்தில் ஏரி பாருங்கள். அதனால் இந்த கிணத்துல எப்பவுமே தண்ணி வசதி இருந்துகிட்டே தான் இருக்கும். தண்ணியெல்லாம் பற்றாக்குறை வரவே வராது. எனி டைம் தண்ணி நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். வாங்க போகலாம். மாமரம், முருங்கை மரம், எல்லா மரமும் இருக்குது பாருங்கள். பாருங்கள் முருங்கை காய்ச்சி தொங்குது. எவ்வளோ காய் தொங்கின்னு இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய். ஆனால் அதை அறுக்கவே மாட்டோம் நாங்கள். ஏன்னா கொல்லி கத்திட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கொல்லியில் இருக்கிற கோயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கொல்லியில் இருக்கிற கோயில். இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு தான் எல்லா இதுவுமே பயிர் வைக்கணுன்னா எல்லா இதுவுமே பண்ணுவாங்க. இது வந்து ஐயனார் கோயில். எல்லோரும் இங்கே தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. எது வேணுனாலும் கரெக்டாக நடக்கும் பாருங்கள். அப்படி போட்டு அதுவும் சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. கொல்லியெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். அவ்வளோதான். மல்லாட்டை எடுத்துக்கின்னு வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மல்லாட்டை எடுத்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்புறோம்.
ஓகே, உங்களுக்கு இந்த ஓகே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.